அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு குறுங்கதையை பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம விண்மீன் அக்டோபர் மாத இதழில் தயாஜி அப்படிங்கிறவர் மலேசியாவிலேருந்து எழுதி அனுப்பிய ஒரு பக்க கதை தான் இது. கை தூக்கி பாபாக்கள். அந்த கதை படித்து நல்லா சிரித்தேன். நிறைய உண்மைகளை உணர்த்துகிற ஒரு அருமையான கதை. அந்த பாபாவுக்கு உலகெங்கும் ஆதரவு, பக்தர்கள் கூட்டம். அந்த பக்தர்கள் கூட்டம்னா அவருக்கு செல்ஃபோனே கிடையாது. ஆனால் அவர் பேரில் பல 20க்கும் மேற்பட்ட சமூக வலைதள கணக்குகள், 6 ட்விட்டர் அக்கௌண்ட்டுகள் அப்படின்னு ரொம்ப பிரபலமாக இருக்கிறார். அவருடைய செல்ஃபி எடுத்துக்கிட்ட படங்களை நிறைய பேர் தங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சராக, டிபியாக வச்சுருக்கிறாங்க. பிறகு அந்த ஆசிரமத்தில் அவர்கிட்ட இருந்து சில மூலிகை பொருட்கள் வாங்கிட்டு போகிறவங்க இருக்கிறாங்க. அப்புறம் அவர் மந்திரிச்சு தர்ற உத்ராட்சம் கூட பல மாதம் காத்திருந்து ஆர்டர் போட்டு ஆன்லைன்லாம் வாங்கிக்கிறலாம். இப்படியாக ரொம்ப புகழ்பெற்ற பாபாவாக இருக்கிறாரு அந்த கை தூக்கி பாபா. இவர் எப்படி கை தூக்கி பாபாவை ஆனார் அப்படின்றதே ஒரு அருமையான கதையாக இருக்குது. உலக அமைதி வேண்டும் அப்படின்னு தனியால் ஒரு நாள் கத்திக்கிட்டு இருந்திருக்கார். இவரை யாருமே மதிக்கலை, எதுவும் கண்டுக்கிறல. அவர் அந்த கோயில் வாசலில் உட்காந்துருக்கும்போது ஒரு பிச்சைக்காரன மாதிரி தான் எல்லாரும் பார்த்துருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு அசரீரி மாதிரி இவருக்கு ஒன்று தோன்றவும் என்ன நினச்சிருக்காரு, ரொம்ப சத்தமாக ஒரு கத்திருக்காரு. உலக அமைதிக்காக நான் இனிமேல் தவம் பண்ண போகிறேன். அந்த என்னுடைய வேண்டுதல் நிறைவேறும் வரை என்னுடைய வலது கையை கீழே இறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு கத்துறாரு. அந்த நேரத்தில் ஒரு மின்னலும் வெட்டுது. அது எல்லாத்தையும் அங்கேருந்து பார்த்த மக்கள் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அன்னைக்கு கையை தூக்குனவர் தான் இன்ன வரைக்கும் இறக்கலை. அதன் பிறகு பலர் எப்படி கையை உண்மையிலே தூக்கியிருக்கிறாரா, இந்த கை ரொம்ப நேரம் இப்படி இருக்க முடியுமா, வாழ்நாள் முழுவதும் எப்படி ஒரு ஆளை வச்சுருக்காருன்னு ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி தோற்று போயிட்டாங்க. கை தூக்குனபடியே தான் இருக்குது. இது இப்படி நடந்துக்கிட்டு இருக்குதா. அப்போது இந்த பாபாவுடைய புகழ் உலகெங்கும் பரவுது. கை தூக்கி பாபா அப்படின்னு அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவரை எப்படி அழைக்கிறன்றப்ப பேர் தெரியாமல் கை தூக்கி பாபா அப்படின்னு அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த கோயில் வாசலில் இருக்கிற இவர் எந்த ஒரு இயக்கத்தையும் சாராத இவருக்கு இவ்வளோ புகழா, இவ்வளவு பேர் இவரை பக்தர் ஆகிட்டாங்களே அப்படின்றப்ப அந்த கோயிலில் இருக்க சாமியும் பார்த்துக்கிட்டே இருக்கு. அவர் பார்க்குது, நம்மளை விட நம்ம வாசலில் இருக்கிறவன் இந்த கை தூக்கி பாபாவுக்கு இவ்வளோ பேர் பக்தர்களாக இருக்கிறாங்களே, எப்படி என்ன அப்படின்றப்ப போய் என்னன்னு கேட்டு வந்துடணும்னா, அன்னைக்கு பக்தர்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடி சாமி நேராக இந்த பாபாட்ட வந்ததும் பழக்க தோஷத்தில் அந்த சாமி, மகனே உனக்கு என்ன வர வேண்டும் கேள் அப்படின்ட்டு ஐயோன்னு நாக்கு கடிச்சிக்கிறது. நம்ம இவன்ட்ட கேள்வி வைக்க நம்ம இப்படி சொல்லிட்டோமே அப்படின்னு தான். வேறு வழி இல்லைல்ல, சாமி சொல்லிடுச்சுல. அப்போ அந்த பாபா கேட்குறாரு, சாமி தெரியாமல் அன்னைக்கு கையை தூக்கிக்கிட்டேன், அப்படியே லாக் ஆயிடுச்சு, எப்படியாவது இதை மட்டும் கீழே இறக்கி விட்டுரு சாமி அப்படின்னு சொல்லி அந்த பக்தர் அந்த பாபா கேட்குறார். கதை முடியுது. இப்படித்தான் பல போலியான பிம்பங்கள் அது என்ன காரணத்தினால உருவாக்குச்சோ தெரியாமல் அதுக்கு கிடைத்திருக்கிற புகழ் ரொம்ப அதிகம். நாட்டில் நிறையா இப்படிலாம் இருக்குது. அதை ஒரு குறியீடாகவே இந்த கதையை பார்க்குறேன். முன்போடு நான் எழுதியிருந்தேன், பிரபலமானவர்களின் புலம்பல்களுக்கும் உளறல்களுக்கும் முட்டு கொடுக்குறதுக்கும் அதை ஆதரவாக பேசுகிறதுக்கும் நிறைய பேர் இருக்கிறாங்க அவர்களுடைய ஆதரவாளர்கள்ன்ற பேரில். அது மாதிரி தான் இதுவும் போல் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். நிறைய கை தூக்கி பாபாக்கள் இருக்கிறாங்க. ஆனால் வெவ்வேறு பேரில் வெவ்வேறு முகங்களோட இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்றத இந்த கதையை படிக்கும்போது தெரிஞ்சு. தயாஜி எழுதிய கை தூக்கி பாபா விண்மீன் அக்டோபர் இதழில் வந்த கதையை தான் நான் உங்கள்கிட்ட படித்தேன். இதை உங்கள்கிட்ட படித்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.